அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நல்ல காலை நேரம். அனைவரும் எழுந்து தொழுகைக்காக சென்றார்கள். ஒருவரை தவிர. அவர்தான் முபாரக். அவர் எப்போதும் போல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அனைவரும் நினைத்தார்கள். நேரங்கள் அப்படியே கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் மூச்சு விடவில்லை. அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், மலக்குல் மவுத் அவரை தனது முடிவில்லா பயணத்திற்கு அழைத்து சென்று விட்டார். மவுத்தை பற்றி அனைவரும் பேசத் தொடங்கினார்கள். எப்போ வேண்டுமானாலும் வரும் என்று. ஆனால் யாருடைய மனதிலும் சிறிய துக்கமோ சோகமோ இல்லை. ஏனென்றால் அவர் இருந்தும் நமக்கு என்ன பயன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அனைவரும் வந்த வேலையை முடித்து அப்படியே கிளம்பிவிட்டார்கள். முபாரக் வீட்டிலிருந்து நடந்து செல்லும் அளவிற்கு தூரத்தில் ஒரு வீடு. கடுமையான வறுமை. ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவர் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டின் வாசலில் சாப்பாடு வைத்து செல்வார். அவரை அவர்கள் ஒரு முறையும் பார்த்ததே இல்லை. அன்று மவுத்தை கண்டுவிட்டு வீடு திரும்பிய அவர்கள் வழக்கம்போல் சாப்பாட்டிற்காக காத்திருந்தார்கள். நேரம் கடந்தது. இரவு ஆனது. ஆனால் அந்த இடத்தில் சாப்பாடு இல்லை. சில நேரம் கழித்து அவர்களுக்கு உண்மை புரிந்தது. அந்த முகம் தெரியாத மனிதன் இன்று வரவில்லை. அந்த வீட்டார் கதறி அழுதார்கள். அந்த நாள் அந்த ஏழை வீட்டில்தான் துக்கம் இருந்தது. அவரின் கபரை கடந்த ஆட்டுக்குட்டிகளோ துள்ளி விளையாடி ஓடின. உலகம் அவரை மறந்துவிட்டது. ஆனால் அவர் செய்த அந்த ரகசிய நல்ல செயல் அல்லாஹ்விடம் மறையவில்லை. நாம் மனிதர்கள் பிற மனிதனின் நல்லதையும் கெட்டதையும் அறியாமல் அவர்களை தீர்ப்பளிக்கிறோம். சிந்திப்போம். அல்லாஹ் பாதுகாப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.